بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: الدين النصيحة أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனது அன்பையும் அருளையும் பெற்ற நல்லடியாருடைய அந்தஸ்திலே நம்மையும் சேர்த்து நல்லொரு புரிவானாக. ஆமீன். உலக பொதுமறையை தன்னுள் ஏந்தி ஒப்பில்லாத குணபாடுகளை உள்ளுக்குள் பதித்து மனித சமுதாயம் என்ற பேரவையின் தலைமைத்துவத்தில ஜொலிக்கும் ஒளியாக தோன்றிய உத்தம திருத்தூதர் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அடிச்சுவடுகளை பிறலாமல் பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அல்லாஹ்வுடைய மஜ்லிஸில அமர்ந்திருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிற்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய, வருகை தரக்கூடிய, குறிப்பாக உலகத்திலே உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றும் நிலவிக் கொண்டிருக்கட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த புனிதமான ஜும்ஆவுடைய தினத்திலே அவர்களுடைய தேவைகள், நம் பெற்றோர்கள், மனைவி மக்கள், உடன் பிறந்த சகோதரர்கள், சகோதரிகள், சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், ஊர்வாசிகள், குறிப்பாக உலகத்திலே உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களுடைய தேவைகளும் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் பிடித்தமானதாக இருந்தது என்று சொன்னால் ரப்புல் ஆலமீன் முறைப்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். வாழக்கூடிய காலம் சில காலம். இக்காலகட்டத்தில நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அளித்து, குறிப்பாக மருத்துவ செலவினங்களை விட்டும் நம்மையும் நம்மளுடைய குடும்பங்களையும் பாதுகாத்து தந்துடுவானாக. ஆமீன். யாரெல்லாம் நம்மிடத்திலே துவா காண்டி வேண்டிக் கொண்டார்களோ, துவா செய்ய சொன்னார்களோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய தேவைகள், நோய் நொடிகளை ஷிஃபாக்கி அல்லாஹ்விற்கு பிடித்தமான நல்லடியாருடைய கூட்டத்திலே சேர்த்து நல்லது புரிவானாக. ஆமீன். இறுதியாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வஃபில் ஆখিরাতি ஹஸனா, இன்னும் மறுமையினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வகீனா அதாபன்னார், நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்து தந்துடுவாயாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய மோமினீன்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் ஒரு புனிதமான ஜும்ஆவுடைய தினத்திலே ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான். சென்ற வார ஜும்ஆவுடைய தலைப்பாக சுதந்திரத்திற்காக வேண்டி நம் மக்கள் செய்த உபகாரங்கள், தியாகங்களை பற்றி பேசக்கூடிய, கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு கொடுத்தான். அதே போன்று இந்த வார ஜும்ஆவிலே சுதந்திரம் என்றால் என்ன என்பதை பற்றி பேசக்கூடிய, கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கின்றான். பேசக்கூடிய நாவிற்கும் கேட்கக்கூடிய செவிகளுக்கும் அதனை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய ஒரு தௌஃபீக்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்றைய தினம் எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த உன்னத தினம் என்று சொன்னால், நம் நாடு தனது 79வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருப்பதை நாம் எல்லாம் கண்டு வருகின்றோம், கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். சுதந்திரம் என்பது மனித குலத்தின் அடிப்படையான தேவைகளில் ஒன்றாக பெருமக்களை இருந்து கொண்டிருக்கின்றது. மனிதன் என்பவன் சுதந்திரமானவனாகவே ஒரு தாயினுடைய அடிவயிற்றிலிருந்து பிறக்கின்றான். அவன் பாவத்தை சுமந்து கொண்டோ, அதே போன்று யாருக்கும் அடிமைப்பட்டவனாகவோ எந்த ஒரு மனிதர்களும் தாயின் வயிற்றிலிருந்து பிறப்பதில்லை என்பதுதான் பெருமக்களே நிதர்சன உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது. மனிதன்தான் தன்னை ஒன்றுக்கு ஏதோ ஒரு வஸ்துக்கோ ஒரு பொருளுக்கோ
அடிமையாக்கிக் கொள்கின்றோம், அல்லது அடுத்த மனிதனை அடிமையாக வாழ்வதற்கு கற்றுக் கொடுத்து விடுகின்றோம். பெருமக்களை, இதனை இஸ்லாம் மார்க்கம் வன்மையாக கண்டிக்கின்றது. ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்வார்கள், லா தகூனு அப்த கைரிக் ஃபகத் ஜஅலல்லாஹு ஹுர்ரா. அல்லாஹ் உன்னை சுதந்திரமானவனாகவே உலகத்திலே படைத்திருக்கின்றான். அல்லாஹ் உங்களை சுதந்திரமானவனாக படைத்திருக்கும் பொழுது நீ இன்னொரு மனிதருக்கு அடிமைப்படாதே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கருத்தை ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள். ஒரு மனிதர் என்பவர் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், யாரும் அடிமை இல்லை என்பதையும் அடிமைப்படுத்தவும் முடியாது என்பதையும் நம்முடைய மார்க்கம் பெருமக்களே தெளிவாக சொல்லி காமிக்கின்றது. புகாரியுடைய ஹதீஸ் கிதாபில புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு ஹதீஸை இப்படி அழகாக பதிவு செய்வார்கள். ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஹதீஸை அறிவிப்பார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, ஸலாஸத்துன் அன ஹஸ்முஹும் யௌமல் கியாமா, மறுமை நாளிலே 3 நபர்களுக்கு எதிராக நான் வழக்கு தொடுப்பேன் என்பதாக, வாதாடுவேன் என்பதாகவே அல்லாஹ் சொன்னான் என்பதாக அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அதிலே முதலாம் அவர் ரஜுலுன், எப்படிப்பட்ட மனிதர் என்று சொன்னால், அல்தா சும்மா கதர, ஒருவன் என் பெயரால், அல்லாஹ் சொல்லுவானாம், ஒரு மனிதன் என் பெயரால் சத்தியம் செயல் விட்டு அதிலே மோசடி செய்வான். அது வியாபாரமாக இருக்கட்டும், குடும்பவியலாக இருக்கட்டும், இப்படி உலக ரீதியான என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றதோ என் மீது சத்தியம் செய்வான். நான் அல்லாஹ்விற்காக உண்மை சொல்லுகின்றேன், அல்லாஹ்விற்காக வியாபாரம் செய்கின்றேன் இப்படி. ஆனால் அதிலே மோசடி செய்வான் என்பதாக அல்லாஹ் சொல்லுவானாம். இரண்டாவதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒரு ரஜுலுன், இரண்டாவது மனிதர், பாக ஹுர்ரன் ஃபஅகல ஸமனஹு, சுதந்திரமான ஒரு மனிதர் அடிமைக்கு விட்டுவிட்டு ஒரு வேலைக்காரரை, இன்னைக்கு இந்த ஹதீஸ் தெளிவாக தெரிகின்றது. வெளிநாடுகளிலே வேலை பார்க்கக்கூடியவர்களை கொத்தடிமை போன்று அவர்களை இங்கிருந்து நல்ல விசாவை கொடுக்கின்றோம், நல்ல வேலையை கொடுக்கின்றோம் என்பதாக சொல்லி அங்கே ஒரு அரபியிடத்திலே விற்று தனது காசை வாங்கி கொண்டு ஏமாற்றப்படுவது எல்லாம் பெருமக்களை நாம் கண்டு வருகின்றோம். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு மனிதனை உரிமை விட்டு அடிமைக்கு உட்பட்டு ஃபஅகல ஸமனஹு, அதிலிருந்து காசை வாங்கி அவன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா சாப்பிடக்கூடியவனாக இருப்பான். மூன்றாவதாக சொல்லுவார்கள், வரஜுலுன் இஸ்தஅஜர, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இஸ்தஅஜர அஜீரன் ஃபஸ்தௌஃப மின்ஹு வலம் யுதி அஜ்ரஹு. மூன்றாம் அவர் யார் என்று சொன்னால், ஒரு மனிதரை நல்ல வேலை வாங்கிவிட்டு அவர் வேலை பார்த்ததற்கு கூலி கேட்கும் பொழுது ஏமாற்றக்கூடியவராக இருப்பார், கூலியை கொடுக்காம இருப்பார், அல்லது பிறகு தருவேன் சொல்லுவாரு, அல்லது இப்படி இழுத்தடிப்பார். இவர்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இந்த 3 நபர்களுக்காக வேண்டி அல்லாஹ்வே வாதாடுவான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை பெருமக்களை பதிவு செய்கின்றார்கள். பிறப்பின் அடிப்படையிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், உலகத்திலே எத்தனையோ மக்கள் இருக்கின்றார்கள், எத்தனையோ மதத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனுடைய வசனங்களிலே நாம் அதிகமாக எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் 2 ஆயத்தை அதிகமாக பயன்படுத்துவார். ஆயத்தினுடைய தொடரிலே யா அய்யுஹன் நாஸ், அதே போன்று யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஒன்று ஈமான் கொண்டவர்களுக்கு, முஸ்லிமானவர்களுக்கு ஒரு விஷயத்தை கற்பிப்பார். அதே போன்று பல இடங்களிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹன் நாஸ், ஓ மக்களே அப்படின்னு சொன்னா முஸ்லிம்களுக்கு மட்டும் சொல்லப்படக்கூடிய கருத்து என் கருத்து அல்ல, உலக மக்கள் எல்லா மதத்தினவர்களுக்கும் சொல்லக்கூடிய கருத்து என்பதை பெருமக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விளக்கி காட்டுகின்றார். அதிலே ஒன்றுதான் உலக மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வது என்னவென்று சொன்னால், யாரையும் அடிமைப்படுத்த முடியாது, சுதந்திரம் இல்லாதவர்களாக ஆக்க முடியாது என்பதை குர்ஆன் தெள்ள தெளிவாக சொல்லி காமிக்கின்றது.
எதளவு என்று சொன்னால் கிதாபிலே நாம் பார்க்க முடிகின்றது. ஒரு முறை எகிப்து நாட்டினுடைய கவர்னராக அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கின்றார். அக்காலகட்டத்திலே நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், பல போட்டிகள் நடக்கும். இப்பொழுது நாம் பலவிதமான போட்டிகள் நடத்துவதை போன்று, விளையாடுவதை போன்று அம்பு எய்தல், குதிரை, ஒட்டக போட்டிகள், இப்படி பலவிதமான உடற்பயிற்சிக்கு தகுந்தவாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள், போட்டியை நடத்துவார்கள். அதே போன்று எகிப்து நாட்டினுடைய அரசராக இருந்த அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் ஒரு மனிதரிடத்துல போட்டி போடுகின்றார், குதிரை பந்தயம். யாருடைய மகன்? கவர்னருடைய மகன், சாதாரண ஒரு மனிதர். இப்படி இருவருக்கும் குதிரை போட்டி நடக்கும் பொழுது ஒரு நேரத்தில் கவர்னருடைய மகன் தோற்று விடுகின்றார். ஒரு அடிமையாக சாதாரண மனிதராக இருந்தவர் ஜெயித்து விடுகின்றார். எல்லா மக்களும் அவரை பார்த்து சிரிக்கின்றார்கள். ஒரு கவர்னருடைய மகன், சாதாரண கவர்னருக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதரிடத்திலே தோற்றுவிட்டாரே என்பதாக எல்லாரும் நகைக்க சிரிக்க ஆரம்பிக்கின்றார்கள். உடனே அந்த மனிதர் என்ன செய்கின்றார் என்று சொன்னார், கோபங்கள் தாங்க முடியாமல் ஜெயிச்சவர் என்ன செஞ்சிருக்காரு, அடித்து விடுகின்றார். சாட்டை எடுத்து நாலாபுறமும் அவரை வீசி அடிக்கின்றார். உடல் முழுவதும் காயங்கள் ஏற்பட்டு விடுகின்றது. அந்த நாட்டிலே ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே போய் முறையிடுகின்றார், நான் எகிப்து நாட்டிலிருந்து வந்திருக்கிறேன். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்கள் நாட்டிலே கவர்னராக இருக்கின்றார். கவர்னருடைய மகன் என்னிடத்திலே ஒரு போட்டியை வைத்துக் கொள்வோம் என்பதாக சொன்னார். இப்படி நாங்கள் 2 நபர்களும் போட்டி போட்டுக் கொண்டு குதிரை ஓட்டம் நடத்தினோம். அதிலே நான் வென்று விட்டேன். வென்றதின் காரணமாக என்னை என்ன செய்து விட்டார் என்று சொன்னால், என்னுடைய உடல் முழுக்க கூட காயங்களாக ஆக்கிவிட்டார் என்பதாக முறையிடுகின்றார் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில். பெருமக்களே, சுதந்திரம் என்றால் என்ன, மனிதனிடத்திலே சுதந்திரம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய மார்க்கம் தெளிவாக கற்றுக் கொடுக்கின்றது. அது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இப்படி எதுவுமே இல்லை. கவர்னருடைய மகன் தான் உயர்தரமான ஒரு சஹாபி ஹஸரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரை அழைத்து வர சொல்கின்றார்கள். கவர்னருடைய மகனை நீங்கள் அழைத்து வாருங்கள் என்பதாக. கவர்னருடைய மகன் நினைச்சுக்கிட்டாரு, உமர் ஜனாதிபதி நம்மளை வர சொல்றாரு, வர சொல்லி ஏதோ சொல்ல போகின்றார் என்பதாக சொல்லும் பொழுது ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மனிதரிடத்திலே சொல்கின்றார்கள், எந்த காரணத்தை வைத்து இந்த மனிதரை அடித்தீர்கள் என்பதாக கேட்கும் பொழுது, நான் கவர்னருடைய மகன், நான் தோற்றுவிட்டேன், லகிக்க மக்கள் எல்லாம் என்னை பார்த்து சிரிக்கின்றார்கள், எனக்கு அவமானம் தாங்க முடியவில்லை, எனவே நான் அடித்து விட்டேன் என்பதாக சொல்லும் பொழுது, இந்த மனிதரை அடிப்பதற்கு உரிமை கொடுத்தது யார் என்பதாக ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேள்வி கேட்கின்றார்கள். சொன்னார்களாம், ஹதீஸிலே பதிவு செய்கின்றார்கள், உங்களுடைய தந்தை கவர்னராக இருக்கக்கூடிய அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே அடித்திருந்தாலும் கூட அதற்கு தண்டனையை நான் வழங்கியிருப்பேன் என்பதாக சொல்லி, எந்த மனிதர் அந்த பந்தயத்திலே வெற்றி பெற்று அடி வாங்கினாரோ அதே பொருளை கொடுத்து அந்த கவர்னருடைய மகனை சபையோர்களுக்கு முன்னிலையில் அடித்ததாக பெருமக்களே வரலாறுகள் பேசிக் கொண்டிருக்கின்றது. ஆக இந்த சம்பவத்தின் மூலமாக பெருமக்களை நாம் விளங்க வேண்டியது என்னவென்று சொன்னால், இந்த நாம் இருக்கக்கூடிய இந்த உலகம் என்பது எல்லா மக்களுக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடியது. யாருக்கும் யாரும் பாகுபாடு கிடையாது. மதம் வேறு, மனிதனுடைய மனிதாபிமானம் வேறு. இதை முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே ஒவ்வொரு நாடுகளிலே இருக்கக்கூடிய அந்த அரசியல் அமைப்பு சட்டம் என்ன சொல்கின்றது என்று சொன்னால், எப்படி பாகுபடுத்துகின்றது என்று சொன்னால், மதத்தின் பெயரால் ஒரு மதத்தவர்கள் என்பவர்கள் கீழ் தாழ்ந்தவர்கள் என்பதாக சொல்லி இன்றைக்கு பல நாடுகளிலே நாம் பார்க்கின்றோம். இதை சுதந்திரம் என்று சொன்னால் நம்முடைய மார்க்கம் இதை நன்கு விளக்கி காட்டுகின்றது. அல்லாஹ் குர்ஆனிலே மனித குலத்தின் பிறப்பிடம் யார் என்று சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். உலகத்திலே மனிதர்களாக தோன்றியவர்கள். அந்த மனிதர்களை படைக்கும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கும் பொழுதே சுதந்திரம் என்றால் என்ன என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே சொல்லி காமிப்பான். வயா ஆதம் உஸ்குன் அந்த வஸௌஜுக்கல் ஜன்னத ஃபகுலா மின் ஹாதிஹி ஷஜரத ஃபதகூனா மினல் ஸாலிமீன். அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்லி காமிப்பான். ஆதமை நோக்கி சொல்லுவான், ஆதமே
உமது மனைவியிடம் இச்சொற்க சோலையிலே, இங்க இருக்கக்கூடிய இடங்களிலே எங்க வேண்டுமானாலும் வசித்துக் கொள்ளுங்கள், எங்க வேண்டுமானாலும் போய்க் கொள்ளுங்கள். நீங்கள் இருவரும் விரும்பிய இடங்களில் எல்லாம் சென்று கொள்ளுங்கள், விரும்பிய பொருள்களை எல்லாம் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டினார். சொல்லிவிட்டு சொல்லுவான், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத ஃபதகூனா மினல் ஸாலிமீன். ஆனால் ஒரே ஒரு கட்டளை மட்டும் பிறப்பிப்பான், இந்த மரத்தின் சமீபத்தில் கூட பலா தக்ரபா, நீங்கள் நெருங்கி விடாதீர்கள். ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தின் பக்கம் போயிடாதீன்னு சொல்லல அல்லாஹ், நெருங்கி விடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித சஞ்சலங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கும் பொழுதே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு கட்டளை பிறப்பிக்கின்றார். இது குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். பெருமக்களே, இந்த இடத்துல, இந்த ஆயத்துல இங்கே விரும்பியதை நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். இது சுதந்திரம். அதே இறைவன் பலா தக்ரபா ஆதிஹி ஷஜரத ஃபதகூனா மினல் ஸாலிமீன், ஒரு மரத்திற்கு, இந்த மரத்திற்கு அடியிலே நீங்கள் என்ன செய்யாதீங்க, போவாதீங்க, செல்லாதீங்க. அப்படி நீங்க சென்றீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யப்படும், மினல் ஸாலிமீன், உங்களுக்கு முல்பத் ஏற்படும், கஷ்டங்கள் ஏற்படும், கடினங்கள் ஏற்படும் என்பது குர்ஆனுடைய வசனம். இப்ப நாம நினைச்சத விட முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரத்தை மட்டும் என்ன செய்யறான், விலக்கி வச்சுட்டு மற்ற இடங்களை எல்லாம் சுதந்திரமாக சுத்தச் சொல்கின்றான் என்று சொன்னால் அவன் மரத்திற்கு தடை போடுகின்றான் அல்லவா அல்லாஹ். அப்ப இது சுதந்திரம் இல்லை என்பதாக இந்த ஆயத்தை முன்வைத்து சில மதத்தினர்கள் முறையிடுகின்றார்கள். பெருமக்களை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். சுதந்திரம் என்பது வேறு, சுதந்திரம் என்பது வேறு. அதே நேரத்திலே சுதந்திரத்தை இந்த மார்க்கம் அனுமதிக்கின்றது. ஆனால் வரையற்ற சுதந்திரம் இருக்கின்றது அல்லவா, வரையற்ற சுதந்திரத்தை மீறி செயல்படுவது. இன்றைக்கு உலகத்திலே நாம் வாழக்கூடிய நாடுகளிலே, வசிக்கக்கூடிய இடங்களிலே எதை அல்லாஹ் சுதந்திரம் என்பதாக நமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றானோ, எப்படி நடக்க வேண்டும் என்பதாக சொல்லியிருக்கின்றானோ, சுதந்திரம் என்ற பெயரிலே எல்லை மீறுவதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வன்மையாக கண்டிக்கின்றான். எவ்வாறு என்று சொன்னால், நம்முடைய மார்க்கத்திலே, சமூகத்திலே சுதந்திரம் இல்லை. அதிலும் குறிப்பாக நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்திலே என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, முழுக்க முழுக்க இந்த மார்க்கம் பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அடிமைப்படுத்தி கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு மக்கள் சொல்லக்கூடிய விடயங்கள், விஷயங்கள், அதுலயும் நாம கலிமா சொன்ன மக்களும் கூட அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இது பக்கம் போகக்கூடாது, அது பக்கம் போகக்கூடாது, ஒரு கட்டமைப்பு, ஒரு வட்டத்துக்குள்ளேயே முடக்கி செயல்படுத்தக்கூடியதான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பதாக பெருமக்களை இன்றைக்கு அதிகமான மக்கள் தவறான ஒரு கூட்டிலே, பார்வையிலே விளங்கி வைத்திருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல இடங்களிலே சொல்லி காமிக்கின்றான். இன்னைக்கு அதிகமான குற்றச்சாட்டுகள் இதான் வருகிறது. சுதந்திரம் என்ற வார்த்தைக்கான சரியான பொருள் என்ன என்பதை பெருமக்கள் இன்னைக்கு இஸ்லாமியர் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகமான மக்கள் விளங்குவது கிடையாது. சுதந்திரம்னா இதுதான், எதை செஞ்சாலும் சுதந்திரம், குடிக்கிறதா சுதந்திரம், தொழுகை இல்லையா சுதந்திரம், ஜினா செய்வதா சுதந்திரம், திருடுவதா சுதந்திரம், இப்படி எதுவெல்லாம் தவறான காரியங்கள் இருக்கின்றதோ எல்லை மீறி இதுவெல்லாம் சுதந்திரம் என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். இது போன்ற விடயங்களைத்தான், இது போன்ற விஷயங்களைத்தான் பெருமக்களை நம்முடைய மார்க்கம் வன்மையாக கண்டித்து சொல்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுதந்திரம் என்றால் என்ன என்பதை விளக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான், ஒருவர் இன்னொருவருக்கு எந்த விதமான தொந்தரவும் இன்றி தான் நினைத்த பிரகாரம் செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வதுதான் சுதந்திரம். அல்லாஹ் சொல்றான், நம்முடைய மார்க்கம் சொல்கின்றது. அதே போன்று சட்டம், நீதி போன்றவருக்கு முரண்படாத வகையில் சட்டம் ஒன்று சொல்லுது, அதே மாதிரி நாட்டினுடைய நீதி ஒன்று சொல்லுகின்றது. இதற்கெல்லாம் முரண்படாமல் வாழுகின்றோம் அல்லவா, செயலாற்றுகின்றோம் அல்லவா, இதுதான் சுதந்திரம் என்பதை நம்முடைய மார்க்கம் தெளிவாக ஓரிடங்களில் இல்லை, பல இடங்களில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விளக்கி காட்டுகின்றார்கள். ஒருவர் எந்த கட்டுப்பாடுமே இல்லை, எந்த கட்டுப்பாடுமே இல்லாம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, தான் விரும்பியபடி எல்லாம் வாழலாம். இன்றைக்கு நம்முடைய நிலைமை இப்படிதான் இருக்கு. எந்த கட்டுப்பாடுமே இல்லை, தான் விரும்பியபடி எல்லாம் வாழலாம். இதுதான் சுதந்திரம் என்பதாக பெருமக்களை நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே ஒரு மனிதன் சுதந்திரம் என்ற பெயரில தொழுகையை விடலாமா? நிச்சயமாக மார்க்கத்துல எந்த அனுமதியும் இல்லை. இன்னைக்கு மக்களிடத்துல, ஈமான் கொண்ட மக்களிடத்துல, ஆண்கள்கிட்ட, பெண்கள்கிட்ட, சிறார்கள்ட்ட, வாலிபர்கள்ட்ட நீங்க சொல்லுங்க, இது சுதந்திரம் என்பதாக சொல்லுவாரு. என்னடா இது தொழுகை கூப்பிடுறது, இது அடிமைப்படுத்துது அப்படின்னு சொல்லி நாம சொல்லுவோம். இப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய நெடுவிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னார், ஹதீஸுடைய நெடுவிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னார். மார்க்கத்திலே திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், மனிதன் கலிமா சொல்லிவிட்டான் என்று சொன்னால் அவனுக்கு எந்த இடத்திலும் தொழுகையை விடுவதற்கு அனுமதி இல்லை. வன்மையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டிஷன் போடுறான். இன்னைக்கு இதை நம்ம என்ன நினைச்சிருப்போம், ஒரு ஏழைகிட்ட போய் சொல்லுங்க, ஒரு பள்ளியினுடைய தொடர்பு இல்லாதவங்கள்ட்ட போய் சொல்லுங்க, அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொன்னா இது சுதந்திரத்தை பறிக்கின்றது என்பதாக நாம சொல்லுவோம். உண்மையா இல்லையாங்க? இதான் நிதர்சன உண்மை. அதே போல நீங்க பாருங்க, மது அருந்துவது இன்னைக்கு அந்த பாட்டிலேயே போட்டிருக்கான், நாட்டுக்கும் வீட்டுக்கும் விழுது கெடுதி என்பதாக. உண்மையிலேயே அறிவாளியாக ஒரு மனிதன் இருந்தான் என்று சொன்னால் அவனுக்கு கண்கூடாக பார்வை இருந்தது என்று சொன்னால் அவன் அந்த பாட்டு தான் குடிக்கிறான். நாட்டுக்கும் வீட்டுக்கும் என்னங்க இந்த மது என்பது கெடுதி என்பதால் இதைத்தான் மார்க்கம் கண்டிக்கிறது. இதை கண்டிக்கும் பொழுது ஈமான் கொண்ட மக்களிலும் சிலர் அது அல்லாதவர்களும் என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா சுதந்திரத்தை பறிக்கின்றது இஸ்லாம். அதே போன்று திருட்டு, அல்லாஹ் சொல்லுவான் வசாரிக்கு வசாரிக்கத்து, ஒரு மனிதன் திருடிட்டான் அப்படின்னு சொன்னா கையை வெட்டிருங்க அப்படின்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. ஒரு இன்னைக்கு கையை வெட்டிடணும் அப்படின்னு சொன்னா நாட்டுல திருட்டே இருக்காது. அப்ப இது சுதந்திரம் இல்லை. மார்க்கம் என்ன செய்து கையை வெட்ட சொல்லுதுப்பா, இதை வன்மையாக கண்டிக்கிறது. இது ஒரு சுதந்திரமா என்பதாக நாம் நினைப்போம். அதே போன்று ஜினா, ஆண்களோ பெண்களோ ஜினா செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு நிக்கா ஆகாத பெண் ஜினா செஞ்சா அப்படின்னு சொன்னா அவளுக்கு 100 சவுக்கடி கொடுங்க. அல்லது நிக்கா ஆன பெண் என்ன செய்யறாங்க, ஜினா விபச்சாரம் பக்கம் போனாங்க அப்படின்னு சொன்னா அவங்களை கல்லா ரஜம் செய்ய, அடிச்சு கொல்லுங்க அப்படின்னு சொல்லி மார்க்கம் சொல்லுது. இன்னைக்கு மார்க்கத்தின் பிரகாரம், குர்ஆன் சொல்லக்கூடிய கூட்டின் பிரகாரம், நான் ஆரம்பத்திலேயே சொன்னதை போன்று முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, யா அய்யுஹன்னாஸ், உலக மக்களுக்கு அல்லாஹ் சொல்றான், நாங்க சொல்ற பிரகாரம் நீங்க அந்த சட்டத்தை எடுத்து நடத்துனீங்க அப்படின்னு சொன்னா ஒரு தவறும் உலகத்துல நடக்காது. இன்னைக்கு விபச்சாரம் பரவலாக என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா பரவி கிடக்குது, வலிந்து கிடக்குது. இன்னைக்கு ஒரு மனிதரை கொண்டுட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதனுடைய கையை வெட்டணும் அப்படின்னு சொன்னா நாட்டினுடைய உத்தரவு இருந்தது என்று சொன்னால் பெருமக்களே, அடுத்த மனிதன், அடுத்த பெண்மணி திருடுவதற்கோ அல்லது ஜினா விபச்சாரம் செய்வதற்கோ பயம் ஏற்படுமா ஏற்படாதா? நம்ம சிந்தனை செய்து பார்க்க. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, பயம் ஏற்படுமா ஏற்படாதா? பச்சை பிள்ளை, பிறந்த பிள்ளை, நடக்கக்கூடிய பிள்ளை, நடமாடக்கூடிய பிள்ளை இன்னைக்கு என்ன செய்யப்படுது, கையவர்களால் இன்னைக்கு துச்சமாக தூக்கி எறியப்படுகின்றார்கள். இதுவெல்லாம் மார்க்கம் தடை என்பதாக சொல்லும் பொழுது ஈமான் கொண்ட மக்களாக இருக்கக்கூடிய நாமும் மார்க்கத்திலே, இஸ்லாத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய சட்டத்தை நமக்கு கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லி பெருமக்களை நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்படி அதே போன்று பெண்களுடைய நிலைமை குர்ஆனுடைய நெடுவிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், ஒரு பெண்மணி அழகுபடுத்துவது, ஒரு பெண்மணி ஆடை அலங்காரப்படுத்துவது யாருக்காக படுத்த வேண்டும்? அவங்க வீட்டுல மட்டும்தான் அலங்காரப்படுத்த வேண்டும். வீட்டுல மட்டும்தான். யார் பார்ப்பதற்கு? கணவன் பார்ப்பதற்கு. அப்ப இன்னைக்கு என்ன நடைமுறைகள் இருக்குது அப்படின்னு சொன்னா உலக அந்நியர்கள் பார்ப்பதற்காக வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு பெண்மணி அந்நியர்கள் தன்னை பார்க்க வேண்டும், தன் அழகை ரசிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அழகுபடுத்தி கொண்டு வெளியில் சென்றாள் என்று சொன்னால் அவள் தவறான வழியில இருக்கின்றார், அதனுடைய குற்றத்தை சுமப்பாள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார். இன்னைக்கு இந்த சட்டத்தை சொல்ல முடியுமா? சிலர் செஞ்சு பாருங்க, யாருடைய மனதாவது ஒப்புமா? இன்னைக்கு நாம் அதை ஏற்றுக்கொள்வோமா? இது சுதந்திரம் இல்லை என்பதாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். பெருமக்களே, குர்ஆன் சொல்லுகின்றது வரையற்ற சுதந்திரத்தை நாம் என்ன செய்யறோம்? வன்மையாக தடுக்கின்றோம். வரையற்ற சுதந்திரம். அதே நேரத்தில் என்னென்ன விஷயங்கள் நீங்க செய்ய வேண்டுமோ, எதுவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதாக நாம நினைக்கின்றோமோ அதை நீங்க என்ன செய்ய, அந்த சுதந்திரத்திற்கு எந்த விதமான தடையும் நம்முடைய மார்க்கம் பெருமக்களை போடவில்லை. நம்ம நெடுவிலும் நீங்கள் பார்க்கலாம், மத சுதந்திரம் ஒன்று ஒன்றா நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்ன நேரம் காலம் பத்தாது. இன்னைக்கு மத சுதந்திரம், மதத்தின் பெயரால் சுதந்திரம். இன்னைக்கு அல்லாஹ்வே சொல்றான், இன்னைக்கு நாம வாழக்கூடிய நாடுகள்ல, உலக நாடுகளை எடுத்துக்கொள்ளுங்க, நாம வாழக்கூடிய நாடுகளை எடுத்துக்கொள்ளுங்க, இன்னைக்கு மதத்தின் பெயரால் சுதந்திரம் என்று சொன்னால் ஓர் மதத்திற்கு மட்டும், ஒரு இரு மதத்திற்கு மட்டும்தான் சுதந்திரமாக அவர்கள் வாழ முடியும் என்ற கட்டமைப்பை கொண்டு வரப்படுகின்றது. சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு இடத்துல சொல்லுவான், வலவ் ஷா ரப்புக, அல்லாஹ் சொல்லுவான் வலவ் ஷா ரப்புக லஆமன வமன் ஃபில் அர்தி ஜமீஆ. அழகான ஒரு அத்தியாயம். முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, மோமின்களுக்கு மட்டுமல்ல பெருமக்களே, உலக மக்களுக்கு சொல்லக்கூடிய அத்தியாயம். அதான் சொல்லுவாங்க, குர்ஆனை நன்கு ஒரு மனிதர் படித்து விளங்கி விட்டார் என்று சொன்னால் மார்க்கத்திலே தவறு எதுவும் இல்லை, இஸ்லாத்தினுடைய ஷரியத்திலே எந்த தவறும் இல்லை என்பதை விளங்கிக் கொள்வார். ஆனால் அவருடைய பார்வை என்பது சரியான புரிதலை கொண்டு இல்லை என்பதாக
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அல்லாஹ் சொல்லுவான், உம் இறைவன் வலவு ஷா ரப்புக்க லஆமன வமன் ஃபில் அர்லி ஜமீஆ, உம்முடைய இறைவன் நான் இருக்கிறேன் பாருங்க எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், எந்த மனிதனையும் ஈமான் கொண்டு இருப்பார்கள் யாவரும் இறைவன் நாடி இருந்தால், அல்லாஹ் சொல்றான் நாங்க நாடி இருந்தா எல்லாத்தையும் ஈமான்தாரியாக ஆக்கியிருப்போம். என்னால முடியாத பெருமக்களே, கைய படைச்சவன், கண்ணை படைச்சவன், உயிரை கொடுத்தவன், ரத்தத்தை நரம்புகளில என்ன செய்யறான் ஊடுருவக்கூடிய நான் நினைத்திருந்தால் உலக மக்கள் அனைவரையும் ஈமான் கொண்டவர்களா மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்குதுங்க? வலவு ஷா ரப்புக்க லஆமன வமன் ஃபில் அர்லி ஜமீஆ, என்னட்ட இருக்குது அந்த சக்தி. ஏன் நான் செய்யறது இல்ல? பாவம் செய்யறவன் இருக்கிறான், குடிக்கிறவன் இருக்கிறான், பள்ளிக்கு அப்பாற்பட்டவன் இருக்கிறான், உபச்சாரம் செய்யறவன் இருக்கிறான், திருடுறவன் இருக்கிறான், இப்படி இதர எக்ஸ்ட்ரா எத்தனையோ பாவங்கள் நடந்து கொண்டு இருக்குது. ஏன் இவர்களை எல்லாம் நான் ஈமான் கொண்டவர்களாக மாற்றி அமைக்க முடியவில்லை? என்ற அந்த சக்தி இல்லையா? அல்லாஹ் கேட்கிறான். என்ற அந்த சக்தி இல்லையா? சிந்தனை செய்து பாருங்கள். சொல்லிட்டு சொல்லுவான் அல்லாஹ், அப்ப அந்த துக்கரி உன்னாஸ், அப்ப அந்த துக்கரி உன்னாஸ் ஹத்தா யகூனு முஃமினீன், ஆனால் மனிதர்கள் யாவரும் மூமின்களாக ஆகி விட வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டாயப்படுத்தவில்லை. இதுல என்ன தெரியுது? ஒரு மதத்திற்கு கூட உண்மையான மார்க்கம், உண்மையான ஷரியத்துடைய மார்க்கம் இதுதான் அசல் என்று சொல்லக்கூடிய படைத்த இறைவன் கூட அவன் நினைத்திருந்தால் எல்லாத்தையும் முஸ்லிம்களாக ஆக்கியிருக்கலாம் என்று சொல்லக்கூடிய இறைவன் அவனே சொல்கின்றான், இதுல யாருக்கும் இல்ல சுதந்திரத்தின் பெயரால் யாருக்கும் கட்டாயம் இல்லை என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்னுடைய அருள்கொடைகளை, என்னுடைய நியமத்துகளை அவரவர்கள் விளங்கி என்ன செய்யணும்? என்னுடைய மார்க்கத்துல வரணும். இதான் மார்க்க சட்டம். மற்றொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்திலே, இந்த இஸ்லாத்திலே நிர்பந்தம் என்பது இல்லை என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இன்னைக்கு நாம வாழக்கூடிய நாடுகளிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், மத சுதந்திரம் எப்படி இருக்கின்றது. அதே போன்று கருத்து சுதந்திரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். கருத்து சுதந்திரம் ஒவ்வொரு நாடுகளும் அவரவருடைய அரசியல் அமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய கருத்துக்களை பரிமாற்றம் செய்யலாம். இன்னைக்கு சொல்ல முடியுமா? இன்னைக்கு இப்ப கருத்துக்களை பரிமாற்றம் செய்ய முடியல. ஆனா மார்க்கம் சொல்லுது, அவருடைய கருத்துக்களை, கருத்து சுதந்திரம், உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. வரலாறுகளை எடுத்து பார்க்க சொல்கின்றது. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல எல்லா மக்களையும் கூப்பிட்டு சொல்லுவாங்க, நான் ஒரு கால் என்னுடைய ஆட்சியில தவறு செஞ்சுட்டா என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது ஒரு மனிதர் என்று சொன்னாரா, ஜனாதிபதியே நீங்க உங்களுடைய ஆட்சியில ஏதாவது ஒரு தப்பு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களை வாளால வெட்டுறதுக்கு என் உள்ளம் நாடுது அப்படின்னு சொல்லி சொன்னார். வாளால வெட்டுறதுக்கு என் உள்ளம் நாடுது, அல்லது வார்த்தைகளால் உங்களை கொல்வதற்கு என் நாவுகள் நாடுகின்றது என்பதாக கருத்துக்கள் கேட்கும் பொழுது ஒரு மனிதர் எழுந்து சொன்னார். இன்னைக்கு நாம சொல்ல முடியுமா? சிந்தனை செஞ்சு பாருங்க. உலகத்துல வாழக்கூடிய நாடுகளை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு சிந்தனையில் கற்பனையில கூட பார்க்க முடியாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்களாம், வஹிக்க, சிரித்தார்களாம், சவத்த, நீங்கள் உண்மை சொல்கின்றீர்கள், இதுதான் ஒரு நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டம், இப்படித்தான் தொண்டர்கள் இருக்க வேண்டும், நாட்டை ஆளக்கூடிய மக்கள் தலைவர்கள் என்ன செய்ய வேண்டும், இப்படித்தான் சொல்ல வேண்டும், இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார் என்பதாக பெருமக்களே உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சொன்ன வார்த்தையை கிதாபுகளிலே நாம் பார்க்க முடிகின்றது. அதே போன்று வணங்குவதற்கு, அவரவருடைய கடவுள்களை வணங்குவதற்கு என்ன செய்யப்படுது? மார்க்கம் சுதந்திரம் கொடுக்கின்றது. மார்க்கம் சுதந்திரம் கொடுக்க, எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அந்தந்த மதத்திலே அவர்களுக்கு என்ன சட்டத்திட்டங்கள் சொல்லப்படுகின்றதோ அவருடைய மதத்தின் பிரகாரம் என்ன செய்யலாம்? தாராளமாக வாழலாம். இதற்கும் என்ன செய்து வரலாறுகள் பேசிக் கொண்டு இருக்கின்றது. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க மதீனாவுல ஹிஜ்ரத் செஞ்சு வந்து வெற்றி அடைஞ்சிட்டாங்க. அப்ப யகூதியில் இருந்தார்கள், குஃபார்கள் இருந்தார்கள், நஜ்ஜாசிகள் இருந்தார்கள், இப்படி நெருப்பை வணங்கக்கூடியவர்கள் இருந்தார்கள். எல்லாரும் பயந்தாங்க. அல்லல்லா என்ன செஞ்சிட்டோம்? இஸ்லாத்திற்கு வெற்றி கிடைச்சிருச்சு, இன்னைக்கு மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவாங்க? வற்புறுத்தி நம்முடைய வணங்கக்கூடிய சிலைகளை எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவாங்க? முடக்கி விடுவார்கள் என்பதாக எல்லா மதத்தினவர்களும் பயந்தார்கள். சிந்தனை செஞ்சு பார்க்கணும். மத ரீதியான கோட்பாடுகள் இன்றைக்கு எப்படி இருந்து கொண்டு இருக்கின்றன என்பதை நாம் விளங்க வேண்டும் பெருமக்கள். இதுதான் நாம சுதந்திரம் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி கொண்ட முதல் கடமையாக சஹாபாக்களை அழைத்தார்கள். இந்த தேசத்திலே, இந்த மதீனாவிலே நஜ்ஜாஸ் இருக்கின்றார்கள், குஃபார்கள் இருக்கின்றார்கள், யகூதிகள் இருக்கின்றார்கள், இப்படி பிற மதத்தினர்கள் எல்லாம் அவரவர்கள் கடவுள்களை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். தோழர்களே, எந்த கடவுள் வணங்கிக்கும், யாரால் எந்த கடவுள்களை வணங்கி கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஒருபோதும் நம்ம என்ன செய்யக்கூடாது? தொல்லை கொடுத்து விடக்கூடாது.
தொல்லை கொடுத்து விடக்கூடாது. அவரவர்கள் மதத்தை அவர்கள் பின்பற்றிக் கொள்ளட்டும். நாம என்ன செய்வோம்? நம்முடைய இறைவனை பற்றி சொல்லிக் கொண்டே இருப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய ஹிதாயத்திலே போட்டான் என்று சொன்னால், உதித்தது என்று சொன்னால் அவர்கள் கலிமா சொல்லிக் கொடுத்தோம் என்பதாக இன்னும் புகாரியுடைய கிதாபிலே புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகின்றார்கள். ஒரு மதத்தினுடைய கடவுள்களை வணங்குவதற்கு பள்ளியை என்ன செஞ்சாங்க? திறந்து விட்டாங்க என்பதாக ஹதீஸை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெருமக்களே, இன்றைய நிலைமை என்ன? இன்றைய நாம் வாழக்கூடிய தேசத்தினுடைய நிலைமை என்ன பெருமக்களே? ஆனால் இதுதான் சுதந்திரம் என்பதாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அதே போல நாம் அரசியல் அமைப்பு சட்டத்தை இன்னைக்கு இந்தியாவில் நாம எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா ஃப்ரீடம் என்பதாக கொடுக்கப்படுகின்றது. ஃப்ரீடம், யார் எதை வேண்டுமானாலும் பின்பற்றிக் கொள்ளலாம். ஆனா இந்திய அமைப்புடைய சட்டமே 25, 28 சட்டத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அவரவர்கள் மதத்தை கடைபிடிப்பதற்கு, போதிப்பதற்கு, மதத்தை பற்றி பேசுவதற்கு இந்த நாடு சுதந்திரம் கொடுத்திருக்கின்றது. இந்திய அரசியலமைப்பு சட்டமே நமக்கு சொல்லுகின்றது. ஆனா இன்னைக்கு செய்ய முடியுதா பெருமக்களே? ஆனால் நாட்டின் நிலைமை எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், ஒரு மதத்தினர்களுக்கு மட்டும் அல்லது ஒரு சில மதத்தினர்களுக்கு மட்டும் மேன்மைப்படுத்துவதும், ஒரு சில மதத்தினர்களை கொச்சைப்படுத்துவதும் இன்றைக்கு என்ன செய்யப்படுது? காலம் தொட்டு இன்னைக்கு உலக நாடுகளிலே பரவலாக பரவி கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் வைத்துக் கொண்டு நாம் என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, இதுதான் சுதந்திரம், 79வது சுதந்திரத்தை நம்முடைய தேசம் கொண்டாடி கொண்டிருக்கின்றது என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்ற பெருமக்களே, சுதந்திரம் என்பது எல்லா மதத்தினர்களுக்கும் ஒருபால் தாயாக, ஒரு முறை ஒரு தாய் பிள்ளையாக வாழ வேண்டும். இதுதான் சுதந்திரம் என்பதாக நம்முடைய மார்க்கம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல இடங்களில் குறிப்பிட்டு காட்டுகின்றார். நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சுதந்திரம் என்று சொன்னால் சில விஷயங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்கும் யாரும் அடிமையின்மை இல்லை என்பதையும் போதித்து காட்டுகின்றார். அதே நேரத்தில் ஈமான் கொண்ட மக்களுக்கும் சில விஷயங்களை குறிப்பிட்டு காட்டுகின்றார். சுதந்திரம் என்ற பெயரில் நீங்க என்ன செஞ்சிடாதீங்க? எல்லை மீறி விடாதீர்கள். எல்லை மீறிவிட்டீர்கள் என்று சொன்னால் அதற்குள்ள தண்டனையை நீங்கள் என்ன செய்வீர்கள்? பெற்றே தீர்வீர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே பெருமக்களை பதிவு செய்கின்றார். அதனால வணக்க வழிபாடுகள் இருக்கின்றது. இன்னைக்கு வணக்க வழிபாடுகளை எல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் என்ன இல்ல, சுதந்திரம் இல்ல, எங்களுக்கு சுதந்திரத்தை எங்களுடைய மார்க்கம் என்ன செய்யுது? ஏன்னா கண்டிஷன் போடுது, குடிக்கிறதுல கண்டிஷன் போடுது, இப்படி பாவமான செயல்கள் எல்லாம் கண்டிஷன் போடுது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், நாங்க என்ன செய்வோம்? மக்கருல்லா, அல்லாஹ் சொல்லுவான், நாங்க உங்களை விட்டு பிடிக்கிறோம், நாங்க உங்களை விட்டு பிடிக்கிறோம். ஆனா எப்போ பிடிப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. இன்ன ரப்பக்க லஷதீத், நாங்க பிடிச்சோம் அப்படின்னு சொன்னா எங்களுடைய பிடி கடினமாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். சுதந்திரம் என்ற பெயரில் மக்களை முடக்கி விடாமல், சுதந்திரம் என்றால் என்ன என்பதை நம்முடைய மார்க்கம் ஈமான் கொண்டவர்களுக்கு மட்டுமல்ல உலக சமுதாயத்திற்கு சொல்லி காட்டுகின்றதோ அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் வாழக்கூடிய தேசத்திலும் உலக நாடுகளுக்கும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொண்டு தந்தருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி